வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர் தமிழக மக்கள் திமுகவை விரட்டியடிக்க காத்துக் கொண்டிருப்பதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதியில் இதுவரை 10% கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசை வீட்டுக்கு அனுப்பியது போல தமிழ்நாட்டில் திமுக அரசையும் வீழ்த்துவோம் என தொண்டர்கள் மத்தியில் கூறினார். முருகனுக்கு சொந்தமான திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று கூற திமுக அரசுக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது என அமித் ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் வரும் 22ஆம் தேதி பாஜக நடத்தும் முருகன் மாநாடு இந்துக்கள் ஐக்கியமாகும் மாநாடாக அமையும் என்றார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சாமி தரிசனம் செய்தார். கோவில் சார்பில் அவருக்கு பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமித் ஷாவுடன் எல் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்தனர். மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மதுரையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோருடன் அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டார். இருவரின் ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் மோதிக்கொள்ளும் நிலையில் இருவரையும் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு எதிராக பாஜகவினர் பேசுவதற்கு அமித் ஷா கண்டனம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணிக்கு எதிராக பேசுவது பாஜகவிற்கு எதிராக பேசுவதற்கு சமம் என நிர்வாகிகளை காட்டமாக எச்சரித்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் ஓரிரு வாரங்களில் சென்னையில் தொடங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ முகாம்கள் நடைபெற உள்ளதாக கூறினார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏ இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய அவர் திமுக அரசு புதிதாக எந்த சாதனையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் என்டிஏ கூட்டணி அமைந்திருப்பதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறினார். சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து இப்போது கூற முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி தொடர்பாக 2 அல்லது 3 மாதங்களில் முடிவு தெரியும் என கூறினார். அரசியலுக்கு வயது கிடையாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொண்டர்கள் எதிர்பார்க்கும் முடிவு விரைவில் வரும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பாமக உட்கட்சி விவகாரங்களில் வலதுசாரிகள் தலையிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது கவலையளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்கிறார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவிற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்றார். திருவண்ணாமலை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் இல்ல புதுமனை புகுவிழாவில் பங்கேற்ற அமைச்சர் ஏவ வேலுவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. தவேக மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் அமைச்சர் வேலுவை வீட்டு வாசலுக்கு சென்று வரவேற்று அழைத்து சென்று பணமாலை, மயில் தோகை மாலை என விதவிதமாக அணிவித்து மரியாதை செய்தார். தமிழகத்தில் 12 இடங்களிலும் புதுச்சேரியில் ஒரு இடத்திலும் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக புதுச்சேரியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், ஈரோடு, மதுரை விமான நிலையத்தில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், வேலூர் மற்றும் கரூர் பரமத்தியில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி வரும் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மாலை நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கோட்டூர்புரம், அடையாறு, ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை வானகரம் பகுதியில் பெய்த கனமழையில் கவிழ்ந்த ராட்சச பேனர் மின்சார வயர் மீது விழுந்து சேதமடைந்தது. வானகரம் சிக்னல் அருகே சாய்ந்த விழக்கூடிய நிலையில் உள்ள ராட்சச பேனர்களால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். இந்த விபத்தை தொடர்ந்து தற்காலிகமாக அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை வானகர பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையில் பெரிய பேனர் விழுந்து ஒருவர் காயமடைந்தார். வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த ஆறுமுகம் என்பவர் தலையில் பேனர் விழுந்ததில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆலங்காயம், ஆண்டியப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலையில் செல்பவர்கள் பாதிப்படைந்தனர். திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த 125 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மே மாதத்தில் இந்தியாவில் இயல்பை விட அதிக மழை பெய்ததாகவும் இடி, மின்னல், வெள்ளப்பெருக்கு போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மழை பெய்யும் போது நிகழ்ந்த அசம்பாவிதங்களில் சிக்கி மொத்தம் 260 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்த மூதாட்டியை நள்ளிரவில் மர்ம நபர்கள் வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த சாமியாத்தாளின் கணவர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மகன் மற்றும் மகள் திருமணமாகி தனியே வசித்து வருகின்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்ற வில்லியனூர் திரு காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவில் பாதுகாப்பு குறைபாடு என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேரின் வடம் பிடிக்க முதலமைச்சர் ரங்கசாமி நின்று கொண்டிருந்த போது அருகில் பாதுகாவலர்கள் இல்லாத நிலையில் பின்னால் இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் பாதுகாவலர் இடித்ததால் ரங்கசாமி தடுமாறி பின்னர் சுதாரித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சென்னையில் இருந்து துபாய்க்கு 326 பேருடன் புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இயந்திர கோளாறு ஓடுபாதைக்கு செல்லும் முன்பே கண்டுபிடிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து பயணிகள் வெளியேற்றப்பட்டு அவசரமாக செல்லும் பயணிகள் மட்டும் மாற்று விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் கொலை வழக்கில் கைதான மருத்துவர் சந்தோஷ் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். காதலிப்பதாக கூறிவிட்டு வேறு ஒருவரோடு லிவ் இன் ரிலேஷனில் இருந்ததால் நித்யா என்ற பெண்ணை மருத்துவர் சந்தோஷ் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தன்னோடு நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை காட்டி மிரட்டி நித்யா பணம் பறித்ததாகவும் சந்தோஷ் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இருந்து இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் மூலம் 6,06,430 பயணிகள் பயணம் செய்ததாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. முகூர்த்தம், பக்ரீத் பண்டிகை மற்றும் வார விடுமுறை நாட்களான கடந்த 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரை 11,026 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது. 2026க்கு பிறகு மேற்கொள்ளப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதாலேயே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த பாஜக அரசு காலம் தாழ்த்தி வந்ததாக திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவ விகிதம் 7.18% என்பதில் எந்த மாற்றமும் இருக்காது என்ற உத்தரவாதத்தை சட்டப்படி அளிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் மட்டுமல்ல, 2029, 2031ஆம் ஆண்டு தேர்தல்களில் கூட நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். மேலும் பாஜகவினர் முருகனை ஒப்புக்கு தூக்கி பிடிக்கிறார்கள் என்றும் தான் உளமாற தூக்கி பிடிப்பதாகவும் தெரிவித்தார்.
நாமக்கல்லில் சமையல் எண்ணெய் ஏற்றி வந்த லாரியின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் டேங்கரில் ஓட்டை விழுந்து எண்ணெய் வெளியேறிய நிலையில் பொதுமக்கள் அதனை குடங்களில் பிடித்துச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து மகாராஷ்டிர மாநிலத்திற்கு சுமார் 10,000 லிட்டர் எண்ணெய் ஏற்றிச் சென்ற லாரி மீது நாமக்கல் புதன் சந்தை அருகே வாகனம் மோதியது. நாமக்கல்லில் விபத்தில் சிக்கிய லாரியிலிருந்து கசிந்த எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்த நினைத்து குடங்களில் மக்கள் பிடித்துச் சென்ற நிலையில் அதனை பயன்படுத்த வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். லாரியிலிருந்து கசிந்தது சுத்திகரிக்கப்படாத சோயா எண்ணெய் என்பதால் அதனை மக்கள் பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளியை அடித்து கொலை செய்த சக தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இரும்பு கம்பியால் கலைக்கண்ணனை அடித்து கொலை செய்ததாக முருகன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் அருகே காட்டூர் அணையில் செயல்படும் இ-சேவை மையத்தில் மூட்டை மூட்டையாக காலி மது பாட்டில்கள் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேராவூர் ஊராட்சிக்குட்பட்ட இ-சேவை மையத்தை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இ-சேவை மைய அறை மற்றும் வளாகத்திலிருந்து ஊழியர்கள் மது பாட்டில் மூட்டைகளை எடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் பேரையூர் சாலை, வத்தலக்குண்டு சாலை, மதுரை சாலை மற்றும் தேனி சாலையில் அதிக அளவு வாகனங்களால் நெரிசல் ஏற்பட்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுபமுகூர்த்த தினத்தை ஒட்டி அதிக அளவில் திருமணம், காதணி விழா போன்றவை நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாவட்டம் உத்தமபாளையம் அருகே முல்லை பெரியாற்றில் குளிக்கும் போது நீரில் அடித்து செல்லப்பட்டு பாலத்தின் அடியில் தவித்த பெண்ணை இளைஞர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி கயிறு கட்டி மீட்டனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து வினாடிக்கு 1200 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆற்றில் பொதுமக்கள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பக்ரீத் பண்டிகை மற்றும் வார விடுமுறையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டத்தில் நேரத்தை செலவிட்டனர். அதேபோல் படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். வார விடுமுறையொட்டி சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சன்ரைஸ் பாயிண்ட், திரிவேணி சங்கமம், பகவதி அம்மன் கோவில் கிழக்கு வாசல் போன்ற பகுதிகளில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு பரவசமடைந்தனர். செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனமும் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்த 2 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். காவலர்கள் தீனதயாளன், தேவநாதன் ஆகியோருக்கு கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பிருந்ததும் அவர்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதும் தெரிய வந்ததை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே சாலையை கடந்து சென்ற காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஆசனூர் பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிக அளவு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையை காட்டு யானை ஒன்று கடந்து சென்றது. மேலும் அந்த காட்டு யானை சாலையோரத்திலேயே நீண்ட நேரம் நின்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கொடைக்கானல் ஏரி சாலை பகுதியில் நிறுத்தியிருந்த பைக்கை திருடிச் சென்ற மதுபோதை இளைஞர் அதனை தள்ளிச் செல்ல முடியாமல் 100 மீட்டர் தூரத்திலேயே நிறுத்திவிட்டு அமர்ந்த நிலையில் போலீசார் பிடித்துச் சென்றனர். நகராட்சி அலுவலகம் அருகே ஜோஷ்வா என்பவர் நிறுத்தி வைத்த பைக் மாயமானதை அடுத்து அவர் நகராட்சி அலுவலக சிசிடிவி பதிவை ஆய்வு செய்து பின்னர் போலீசார் உதவியுடன் மீட்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் காட்டுப்பன்றி இறைச்சியை விற்பனைக்கு வைத்திருந்த 3 இளைஞர்களை வனத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். வினோபா நகரைச் சேர்ந்த நவீன், வசந்த் மற்றும் பிரியன் ஆகிய 3 பேரை பிடித்த வனத்துறையினர் தப்பிச் சென்ற 3 பேரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்க ஓடையில் குளித்தபோது நீரில் மூழ்கி மாயமான இளைஞரை தேடும் பணி 2வது நாளாக தொடர்கிறது. சென்னையைச் சேர்ந்த விஜயகுமார் என்ற அந்த இளைஞர் தன் நண்பர்களோடு ஏலகிரி மலை சுற்றுலா பயணத்தை முடித்துக் கொண்டு ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்க ஓடையில் குளித்தபோது நீரில் மூழ்கினார். செங்கல்பட்டில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிக்காக எடுக்கப்பட்ட ஏரி மண்ணை சட்டவிரோதமாக வாங்கி தனது வயலில் கொட்டியதாக திமுக பெண் கவுன்சிலர் சின்னம்மாள் என்பவர் கைது செய்யப்பட்டார். நேதாஜி நகரில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிக்காக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி பொன் விளைந்த களத்தூரில் உள்ள ஏரியில் மண் எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.
தஞ்சாவூரில் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் மரத்தை வெட்டிய போது மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் முதியவர் உயிரிழந்தார். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் பெரிய கோவில் அருகே இளநீர் கடை நடத்தி வரும் மருமகளின் தாயாரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஒப்பந்த ஊழியர் ஒருவர் மின்கம்பத்தில் ஏறி அருகில் உள்ள மரத்தை வெட்டிய போது மின்கம்பம் சாய்ந்து விழுந்து சுப்பிரமணியன் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஓடும் பேருந்தில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு பேருந்து நடத்துனர் உயிரிழந்தார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வேப்பூர் அருகே பேருந்து சென்றபோது நடத்துனர் மோகனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட ஓட்டுநர் வேப்பூர் அரசு மருத்துவமனையை நோக்கி பேருந்தை இயக்கினார். ஆனால் செல்லும் வழியிலேயே மோகன் உயிரிழந்தார். சென்னை நந்தனத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஜியோ இந்தியா அறக்கட்டளை மற்றும் OMCA மெட்ராஸ் இணைந்து நடத்திய பசுமை மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளில் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நடிகை பார்வதி நாயர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அளக்கரை செல்லும் சாலையில் உலா வந்த ஒற்றை பெரிய கரடியால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். குடியிருப்புக்குள் கரடிகள் உலா வருவது தொடர்கதையாகியுள்ள நிலையில் இதுகுறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள தங்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் நிபந்தனை இல்லாமல் கடன்களை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த ஆண்டு மழையினால் நெற்பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் இடுபொருட்களை மானிய விலையில் வழங்கினால் மட்டுமே பாதிப்பில் இருந்து மீள முடியும் என விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய தனியார் பேருந்து நடத்துனர் கைது செய்யப்பட்டார். பேருந்தில் பயணிகளை முன்னதாக ஏற்றியது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அரசு பேருந்து ஓட்டுநர் துரைபாண்டியனை தனியார் பேருந்தின் நடத்துனர் திருப்பதி தாக்கியதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் தண்ணீர் இல்லாத 15 அடி ஆழ தரை கிணற்றில் தவறி விழுந்த கறவை மாட்டை தீயணைப்பு துறையினர் கிரேன் மூலம் பத்திரமாக மீட்டனர். மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மரத்தில் கட்டி வைக்கப்பட்ட மாடு கயிற்றை அவிழ்த்துக் கொண்டு சென்று தவறி விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு பகுதியில் சாலையோரம் குப்பைகள் கொட்டி எரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேலும் மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளையும் கொட்டி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பழுதடைந்த அரசு பேருந்தை பயணிகள் தள்ளிச் செல்லும் வீடியோ வெளியானது. கும்மிடிப்பூண்டியை அடுத்த கல்லூர் பகுதியில் இருந்து சென்னை செங்குன்றம் வரை செல்லும் 90B பேருந்து திடீரென பழுதடைந்தது. பழுதை சரி செய்ய ஓட்டுநர் நடத்துனர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து பயணிகள் பேருந்தை தள்ளி சென்றனர். மத்திய அரசுடன் திமுக அரசு சுமூகமான உறவை தொடர்ந்திருந்தால் தமிழகம் மேலும் வளர்ந்திருக்கும் என நடிகரும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த சரத்குமார் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் கூறினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. ITD சிமெண்டேஷன் இந்தியா லிமிடெட் நிறுவனம் சார்பில் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. RCB அணி வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு அதிகளவு கூட்டம் கூடும் என்பது குறித்து முன்கூட்டியே அரசுக்கு காவல்துறை தெரிவித்ததாக புதிய தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இலவச எரிவாயு சிலிண்டர் விநியோகம் குறித்த கேள்விக்கு அதிகாரி சரிவர பதிலளிக்காததால் ஆத்திரமடைந்த ஆந்திர அமைச்சர் சவிதா தனக்கு வழங்கப்பட்ட பொக்கேயை தூக்கி வீசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஆந்திராவில் ஓய்வூதிய விநியோக திட்டம் தொடர்பான விழாவில் நடந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது வெளியாகி சமூக ஊடகங்களில் விமர்சனங்களை தூண்டியுள்ளது.
ராஜஸ்தானில் வாடிக்கையாளர்களின் வைப்பு நிதி 4,58,00,000 ரூபாயை மோசடி செய்த ICICI வங்கி மேலாளர் சாக்ஷி குப்தாவை போலீசார் கைது செய்தனர். 41 வாடிக்கையாளர்களின் 110 கணக்குகளில் இருந்து 4,58,00,000 ரூபாயை மோசடி செய்ததோடு பணம் எடுப்பது வாடிக்கையாளர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக செல்போன் எண்களை மாற்றி தனது உறவினர்களின் செல்போன் எண்ணை பதிவு செய்தது அம்பலமானது. கேரள மாநிலம் இடுக்கியில் உள்ள தூவல் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த போது பாறையின் இடுக்கில் சிக்கிக்கொண்ட இளைஞரை உள்ளூர் மக்கள் கயிறு மூலம் பத்திரமாக மீட்டனர். மதுரை சேர்ந்த 4 இளைஞர்கள் அருவியில் குளித்துக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் ஆபத்தான பகுதிக்கு சென்று செல்ஃபி எடுக்க முயன்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்து பாறையின் இடையில் சிக்கிக் கொண்டார். ராஜஸ்தானில் சுமார் 70 வருடங்கள் லிவ்-இன் உறவில் வாழ்ந்து வந்த முதிய ஜோடி 90 வயதுக்கு பின்னர் திருமணம் செய்து கொண்ட நெகிழ்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஜோத்ரி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட காலந்தர் கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 95 வயதான ராமாபாய் கராரி அதே பகுதியைச் சேர்ந்த 90 வயதான ஜீவி தேவியோடு சுமார் 70 வருடங்களாக லிவ்-இன் உறவில் இருந்திருக்கிறார். புதுமண தம்பதிகளான மகுபா மொய்த்ராவும் பினாகி மிஸ்ராவும் ராத் கே ஹம்சஃபர் என்ற பழைய பாலிவுட் பாடலுக்கு நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. 50 வயதான திரிணாமுல் காங்கிரஸ் MP மகுபா மொய்த்ராவும் 65 வயதான பிஜு ஜனதா தளம் தலைவர் பினாகி மிஸ்ராவும் கடந்த 3ஆம் தேதி ஜெர்மனியின் பெர்லினில் திருமணம் செய்து கொண்டனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்படுவதை கண்டித்து 2வது நாளாக போராட்டம் தொடரும் நிலையில் அதிபர் டொனால்ட் டிரம்பின் உத்தரவின் பேரில் அங்கு 2000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க போலீசார் முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் தடியடி நடத்தியதால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே கலவர பூமியாக காட்சியளித்தது. துபாயில் ஸ்கூபா டைவிங்கின் போது மாரடைப்பு ஏற்பட்டு இந்திய பொறியாளர் மரணமடைந்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் பொறியாளராக வேலை செய்து வந்தவர் கேரளாவை சேர்ந்த 29 வயதான ஐசக் பால் ஒலக்கெங்கில். இவர் பக்ரீத் விடுமுறையை கொண்டாட குடும்பத்தினருடன் ஜுமைரா கடற்கரை சென்றபோது ஸ்கூபா டைவிங் செய்ததாக கூறப்படுகிறது. மங்கோலியா நாட்டு வீரர்களுடன் இணைந்து உலான் பாத்தர் பகுதியில் கூட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய வீரர்கள் ஈடுபட்டனர். இலக்குகளை குறிவைத்து தாக்குதல், எதிரிகளை பதுங்கியிருந்து தாக்குதல் உள்ளிட்டவை குறித்து செயல்முறை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. தைவானில் முப்படை சார்பில் ராணுவ ஒத்திகை நடைபெற்றது. சீனாவுடனான போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் தைவான் ஒத்திகையில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. முப்படைகளும் சேர்ந்து தாக்குதலை எதிர்கொள்வதோடு பதிலடி கொடுக்கும் வகையில் பயிற்சி மேற்கொண்டுள்ளனர். இந்திய அணியின் இளம் கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங், சமாஜ்வாதி கட்சி MP பிரியா சரோஜ் ஜோடி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மோதிரம் மாற்றி நிச்சயம் செய்து கொண்டனர். கடந்த 1 வருடமாக இருவரும் டேட்டிங் செய்து வந்த நிலையில் விரைவில் திருமணம் செய்ய உள்ளனர். இந்திய டெஸ்ட் அணிக்கு பும்ராவை கேப்டனாக நியமிக்காதது சரியான முடிவு என ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் கடந்த சில வருடங்களாகவே பும்ராவுக்கு அடிக்கடி காயங்கள் ஏற்படுவதாகவும் தங்களுடைய கேப்டன் அடிக்கடி காயத்தை சந்தித்து வருவதும் போவதுமாக இருப்பதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்திய கைப்பந்து சம்மேளனத்தின் புதிய தலைவராக ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த வீரேந்தர் கன்வார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓய்வு பெற்ற நீதிபதி கிருஷ்ணபாத் நடத்திய தேர்தலில் விளையாட்டுத்துறை, இந்திய ஒலிம்பிக் சங்கம், சர்வதேச கைப்பந்து சங்கத்தின் பிரதிநிதிகள் பார்வையாளர்களாக செயல்பட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை வரலட்சுமி தனது கணவர் நிக்கோலாய் சந்தேவ் மற்றும் தாயாருடன் அதிகாலை சுப்பிரபாத சேவையில் சாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வரலட்சுமி திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக கணவரோடு ஏழுமலையானை தரிசனம் செய்வதாக கூறினார். முன்னதாக வரலட்சுமி மற்றும் நிக்கோலாயுடன் பக்தர்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ரத வீதிகளில் வைத்தியநாத சுவாமி, பிரியாவிடை மற்றும் சிவகாமி அம்பாள் எழுந்தருளிய தேர்களை பக்தி கோஷம் முழங்க ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாஷாபுரீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். சிவ பக்தர்களின் கைலாச வாத்தியங்கள் இசைக்கப்பட சிவதாண்டவம் ஆடியபடி நடன கலைஞர்கள் தேருக்கு முன்பாக சென்றனர். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் திருவிழாவில் வைகாசி விசாக தேரோட்ட பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள எறும்பீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மே 31ஆம் தேதி தொடங்கிய வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நடைபெற்ற இந்த தேரோட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளானோர் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை அருகே பாலவெளி கிராமத்தில் உள்ள சப்தகன்னிகள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டதை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான மக்கள் தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி வழிபாடு நடத்தினர். வேலூர் அருகே புதுவசூர் பகுதியில் உள்ள தீர்த்தகிரி மலையின் மேல் அமைக்கப்பட்ட 92 அடி உயர முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. உலகின் 3வது மிக உயரமானது என கூறப்படும் முருகன் சிலையின் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் ஊற்றப்பட்டது. அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சென்னை மேடவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக யாகம் வளர்க்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் புண்ணிய ஸ்தலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட நீரை அம்மனுக்கு ஊற்றி வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காஞ்சியம்பதி குன்றுமேட்டில் உள்ள பாலசுப்பிரமணியர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மேல் புனித நீர் ஊற்றப்பட்டு அங்கு குவிந்திருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள முருகன் கோவிலில் இன்று 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் சுமார் 4 மணி நேரம் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கோவிலுக்கு வெளிப்புறத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்களிலும் திருமணங்கள் நடந்ததால் வாகனங்கள் அதிகரித்து சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.